நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில உங்ககிட்ட என்னால பேசவே முடியாதுங்க. நீங்க பேச வேண்டாம், நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் மட்டும்தான் உங்ககிட்ட பேசணும். அதை இப்ப சொல்லன்னா அப்புறம் எப்பயும் சொல்ல முடியாம போயிடும். இறங்க வரீங்களா? நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். நான் சொல்ல வர்றதை நீங்க கேட்கலன்னா நீங்க இங்கிருந்து வண்டி எடுக்க முடியாது. இறங்கி வாங்க. வேணுகோபால், நீங்க இப்ப சுயநினைவு இல்லாம இருக்கீங்க. இப்ப போங்க, நாம நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு நாளைக்கு என்னோட விஷயத்துல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இப்போ அது மட்டும் தான் எனக்கு வேணும். உன்னை பார்த்து நான் ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுவும் உன் வாயிலிருந்து வெளியே வரணும். அதுக்காகத்தான் நான் உன்னை கண்டுபிடிச்சிங்க வந்திருக்கேன். பாலாவும் நீ லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் இருந்தல்ல நீ. அப்புறம் ஏன்டா நீ அவளை கல்யாணம் பண்ணல? இப்ப அடுத்த கேள்வி, நீ இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்றா, சொல்லு, காதலிக்கிறியா? வேணும், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. முகத்தை பார்த்து நேரடியா கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாததுனாலதான்டா நான் திரும்ப திரும்ப குடிச்சிட்டு இருக்கேன். நானு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவ கூட ஏகப்பட்ட ஆம்பளைங்க பேரை சேர்த்து வச்சு பாலாவோட இதயத்தை கீறி காயப்படுத்திருக்கேன். ஆனா அவ அப்படி இல்லைன்னு அப்பவும் என் மனசு சொல்லிட்டு தாண்டா இருந்தது. ஆனா உங்களோட உறவு அது எனக்கு தெரியாம போச்சு. வேணு, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் பாலாவுக்கும் நடுவுல எந்த ஒரு தப்பான உறவும் இல்ல. இருந்தது, இருக்கு. நானு ஒரு ஆம்பளடா. வேண்டான்னு சொன்னாது வேண்டாம். மனசுக்குள்ள வேணும்னு தோணும் போதுதான் எப்படியாவது வந்து பார்க்கணும்னு தோணும். நீ அவளை தினமும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னோட பேங்க்ல அவளுக்கு வேலை போட்டு கொடுத்த. அப்படி இருந்தும் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த வரமும் இல்லையாமா? அடடா, பாலா என்னை ஏமாத்த மாட்டான்னு எனக்கு தெரியும். அவ என்னை விட்டுட்டு போக மாட்டான். அப்படி நினைச்சிருந்தா அவ என்னை விட்டுட்டு எப்பயோ போயிருப்பா. நான் இல்லைன்னா பாலாவும் என் பசங்களும் அனாதை ஆயிடுவாங்க. சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவளுக்காக யாரும் இல்லை. ஏண்டா, என்னோட ஆயுசு முடிய போகுது. இந்த உடம்பை இதுக்கப்புறம் நீ பார்க்கவே மாட்ட.
இதுக்குள்ள இருக்கிற அந்த வேணுகோபால் எப்பவோ சேர்த்துட்டான்டா. அப்படிதான் டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. இந்த நிமிஷம் கூட நான் இங்க மயங்கி விழுந்து செத்தாலும் செத்துருவேன். ஆனா பாலாவை விட்டு என்னால போறதுக்கு முடியாதுடா. முடியாது. நான் செத்து அவங்க அனாதையாயிர கூடாது. ஆனா எப்ப ஒண்ணு எனக்கு பதிலா அவ வாழ்க்கைக்குள்ள போக கூடாது. அவளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால ஏத்துக்க முடியாதுடா. ஏத்துக்க முடியாது. பாலாவோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே வில்லன் தான். நான் சாகர வரைக்கும் அப்படித்தான்டா இருப்பேன். சாகர வரைக்கும் அப்படித்தான் இருப்பேன். அவ எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான். நான் வாழணும். நான் சாக மாட்டேன். நான் வாழணும். பாலா 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 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வரேன் சார். வேணும். யாரு? எந்திரிங்க. பார்த்து வாங்க. டோர் ஓபன் பண்ணுங்க. வாங்க சார். நீங்க வண்டியில ஏறுங்க. வேணும். பார்த்து ஏறுங்க. வாங்க. சொன்னா கேளுங்க. உள்ள ஏறுங்க சொல்றேன். ஏறுங்க. உள்ள போங்க. ப்ளீஸ் உட்காருங்க. ஏறுங்க சார். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன இன்னும் தூங்காம இருக்க? அப்பா ஏம்மா இன்னும் வரல? தெரியல. வெளியே பயங்கரமா இடியும் மின்னலும் அடிக்குது. நான் போய் பார்க்கறேன். நானும் வரேம்மா. நானும் உங்க கூட வரேன். அப்பா இன்னும் வரவே இல்லையம்மா. மழை உடனே பெய்யும் தான் எனக்கு தோணுது. எந்திரிக்க. வீடு வந்துருச்சு. வாங்க. பாத்து. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்க. பிடிக்க வேண்டாம். வாங்க. பிடிக்க வேண்டாம். பாத்து. என்ன பிடிக்க வேண்டாம்.
பார்த்து விடுக்க வேண்டாங்கிறல்ல, நானே நடந்து போய்க்குவேன். அது- ஏய், விடு. ஏய், ஏய், விடு என்ன. வாங்க வாங்க வேணும். ஏய், செல்லம். உட்காருங்க. இல்லை, விடு. ஏய், ஏய், பார்த்து உட்காருங்க. நான் வர வழியில பார்த்தேன், அவரு ரொம்ப அதிகமா குடிச்சிருந்தாரு. அவரை கிளினிக் கூட்டி போயிருந்தேன். அங்கேயே அவரை குடிச்சிருக்காருன்னு தான் சொன்னாங்க. அங்கேயே விட்டுட்டு வர எனக்கு தோணல. வழியில விழுந்து கிடந்த என்ன வீட்டுல கொண்டு வந்து சேர்த்த இவர் நல்லவர் பால, ரொம்ப நல்லவர். வேணும். இது யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இதோ இந்த ஆளுக்கும் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம 3 பேரும் இப்ப இங்க ஒன்னா சேர்ந்துருக்கோம். முடிய போகுது. இவ சொல்ற மாதிரி எல்லாமே அழிஞ்சு ஒழிஞ்சு முடிய போகுது. இதோ என்னோட பொண்டாட்டி, என்னோட பாலா, என்னோட பசங்க, என்னோட பொண்டாட்டியும் என்னோட 2 பசங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டேன். புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதுக்கான நேரம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. இவங்க நடுத்தருவுக்கு போகாம இருக்கிறதுக்கு அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா என்ன? வேணும். ஒண்ணும் இல்ல. இந்த அப்பாவுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுமா, தொண்டு ரொம்பவே காஞ்சு போச்சு. போமா. நாசம் பண்ணிட்டேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்போல்ல, நான் இல்லடி. இதோ ஏவன் தான் உன் வாழ்க்கையை நாசமாக்கினது. நான் இவளை பாக்குறதுக்கு முன்னாடி, இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ இவளை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே? இதுக்கப்புறம் நீ வரவே கூடாது. என் பொண்டாட்டி கனவுல கூட நீ வரவே கூடாது. போடா போடா.
வரவே கூடாது. என் பொண்டாட்டி கனவுல கூட வரக்கூடாது. எப்பவும் நீ வரக்கூடாது. யாரும் முன்னாடி நீ வரக்கூடாது. அப்பா தண்ணி. பாலா, நீ எல்லாத்துக்கும் தயாரா இருந்த அப்படின்னா இவரை எங்க கூட்டிட்டு போனா இவர் உயிரை காப்பாற்ற முடியும் நீ நம்புறியோ அங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண நான் தயாரா இருக்கேன். இப்படி ஒரு ஆள் உன் வாழ்க்கையில வரதுக்கு காரணமே நான் தான். அதுக்கான பிராயச்சித்தமா அதை நினைச்சுக்க. நாளைக்கு நான் வரேன். ஏன் செலவுல கூட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். வேண்டான்னு மட்டும் சொல்லாத. நான் கீழே விழுந்துட்டேன். இதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேன். எப்பவும் எந்திரிக்க மாட்டேன். உள்ள வந்து படுத்து தூங்குங்க. பாலா, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட வாழ்க்கையில வேற யாரும் வரக்கூடாது. அது என்னோட உரிமடி. நான் செத்தாலும் உன்னை விட்டுட்டு போகாத அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குடி. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தண்டி. எனக்கு மட்டும்தான் சொந்தம்.
இருக்காருன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களாமா? சூரஜ் அங்கிள் கிட்ட அப்பா எதுவும் தப்பா பேசலையேம்மா, வேற என்ன? என்னன்னு தெரியல, நான் திடீர்னு வருத்தம் ஆயிட்டேன். நீங்க வருத்தப்படுற அளவுக்கு அப்பா உங்களை எதுவுமே சொல்லலையேம்மா. நீங்க அவரோட உயிரும் தானே அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட உயிரை பத்தி தான்மா நான் இப்பவும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சுமா? அப்பாக்கு ஏதாச்சும் ஆகுமாமா? சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் நடக்குமாமா? ஒன்னும் நடக்காதம்மா. இதை கொண்டு போய் உன் அப்பா கிட்ட கொடுமா. பசிக்கலன்னு சொன்னாலும் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கணும். போ. அப்பா, அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா, அப்பா எழுந்துறீங்க. அப்பா, அப்பா நீங்க சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா? எழுந்திருச்சு உட்காருங்க. எழுந்துறீங்க. பார்த்து பார்த்துப்பா. எதுக்காகப்பா வருத்தப்படுறீங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.